அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிரேட் ஷீட்டு கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ் இதெல்லாம் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த சர்க்குலர் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கிரேட் ஷீட்டு கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ் இதை எப்போ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் நான் வந்த உடனே அஃபீஷியலாக நம்மளோட டெலகிராம் பேஜ், ஸோ யூடியூப் போஸ்ட்டில், ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2024 கொடுத்துருக்கோம். நீங்களே எக்ஸாம் பண்ணியிருப்பீங்க, அதாவது ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது மெஜாரிட்டியாக உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட்ஸு. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நவம்பர் டிசம்பர் 2024 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாஸ் அவுட் ஆகிருப்பாங்க, ஆனால் எக்ஸாம்ஸ் ஒரு சில இடத்துல அரியர் இருந்திருக்கும். அவங்களும் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரெகுலேஷன்ஸ் முன்னாடி இதில் அரியர் வச்சுருந்துருப்பாங்க, டிகிரி வாங்காமல் இருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த நவம்பர் டிசம்பர் 2024 இருப்பாங்க. இதில் எல்லா அரியர்ஸை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, ஸோ அது மட்டும் கிரேட் ஷீட்டு கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது கொடுக்குறதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு. இதோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு அதாவது உங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதில் இருந்து ஒரு 20 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் அந்த டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏப்ரல் 30க்கு அப்புறம் இல்லை அதிலேருந்து உங்களுக்கு உங்கள் காலேஜில் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அதாவது ஏப்ரல் 30க்கு மேலே இல்லை ஏப்ரல் 30 அதிலேருந்து நீங்கள் உங்கள் காலேஜில் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் ரிசீவ் வரும். சம்டைம்ஸ் அந்த டேட் மென்ஷன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 2 or 1 month கூட வெயிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசீவ் வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட சீனியர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.